ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஃபெடரல் பேங்க்லேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் அந்த போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் 1,00,000 பர் மந்த் உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்து இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எழுதலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 12th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஃபெடரல் பேங்க்லேருந்து பாருங்கள், ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் 1 கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஆஃபீஸர் லெவல் உங்களுக்கான போஸ்டிங்ஸு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா டாப் பிரைவேட் செக்டர் பேங்க் தான் இதுவுமே. ஸோ ஃபெடரல் பேங்க்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேடில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12th ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மோக் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மோக் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 23 ஆகஸ்ட்லேருந்து 26 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா 1 செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விர்ச்சுவலாக நீங்கள் வீட்டில் இருந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். உங்ககிட்ட வந்து ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பேங்கிங்கோ ஃபினான்ஷியல் சர்வீஸோ இல்லைனா பிஎஃப்எஸ்ஐ செக்டரில் வந்து இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு 1 இயர் வந்து பார்த்தோன்னா ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதாவது 28 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்கன்னா 32 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு சேலரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது வேறு லெவல் சேலரி இருக்கும். 48,480 ரூபா பேசிக் பே. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. டியர்னன்ஸ் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ஸோ சிட்டி கன்வீனியன்ஸ் அலவன்ஸு, அதர் அலவன்ஸு, மெடிக்கல் இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கும். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் 12.21 லேக்லேருந்து 16 லேக் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 லேக் பர் மந்த் உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஜாபோட லொக்கேஷன் வந்து பாருங்கள் அக்ராஸ் இந்தியானே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உங்கள் லொக்கேஷனில் வந்து எங்கே பிரான்ச்சஸ் இருக்கோ, ஆஃபீஸ் இருக்கோ, அங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா ப்ரொபேஷன் பீரியட் வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க எல்லா ஜாப்லையுமே. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தோன்னா 2 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா பீரியட் ஆஃப் ப்ரொபேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த 2 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா ட்ரைனிங் பீரியட் மாதிரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. செலக்ஷன் ரவுண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து விர்ச்சுவலாக நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து பாருங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் எக்ஸாமு அதுவுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கே வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்துக்கு வந்து பார்த்தோன்னா சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது. இந்த 2 லொக்கேஷனில் வந்து நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து அந்த பிரான்ச்சில் போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் federalbank.co.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ரூ. 140. மீதி இருக்கிற கேட்டகரிக்கெலாம் வந்து ரூ. 700 வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அது வந்து ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி பிஜி நீங்கள் பண்ணியிருப்பீங்களா, அது எல்லாத்துலேயும் நீங்கள் 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷனு. ஸோ இது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பாருங்கள் இதுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 6 செக்ஷனாக உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். 100 கொஷின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இருக்கும். 75 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். ஒரு கொஷின்ஸ் நீங்கள் தப்பாக எழுதுனா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 1 செப்டம்பர் அன்றைக்கி நீங்கள் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 26 ஆகஸ்ட், அதாவது 23லேருந்து 26 வரைக்கும் நீங்கள் மோக் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கணும் வீட்டிலேருந்து எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது என்னென்ன நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது விண்டோஸ் 7க்கு மேலே வந்து இருக்கணும் உங்கள்கிட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டமு. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 கோர் வந்து இருக்கணும். ரேம் வந்து பாருங்கள் 2 GB இருக்கணும். வெப் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ ரெசல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் பேண்ட்வித் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லேப்டாப் டெஸ்க்டாப்போட வெப் கேம் வந்து எப்படி இருக்கணும் எல்லாமே வந்து இங்கே வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து வச்சிருக்கணும். இது இருந்தால் தான் நீங்கள் வந்து வீட்டில் இருந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.